பார்த்தீங்கன்னா ரூட் பி ரூட் ஆஃப் என் ரூட் ஆஃப் ஏ பவர் எம் ஹோல் பவர் ஸ்கொயர் சரி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ இது எப்படி நீங்கள் போடுவீங்க? ஸோ இந்த ஏ பவர் எம் நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எம் பை 1 அப்படி எழுதலாமா? சரிங்களா ரைட். பெருக்கல் இங்கே வந்து ரூட் என் ரூட்னு இருக்குது. அப்போ என் ரூட் எப்படி எழுதலாம்னு 1 பை என் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா. அதுக்கடுத்து என்ன இருக்குது? பி ரூட்னு இருக்குது. அதை எப்படி எழுதுவோம்? 1 பை பி. கரெக்டுங்களா. அப்புறம் ஹோல் ஸ்கொயர். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த 1 பை என் 1 பை பி இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் தான் என்ன பண்ணியிருக்காங்க பை 1 போட்டிருக்கேன். சரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கலாமா? அப்போ ஏ அப்படியே வந்துடும், பவரில் வந்து எம் அப்படியே இருக்கும், பை கீழே என்பியும் பெருக்கும், அப்போது என்பின்னு வரும், அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். சரி ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது ரைட் ஈக்குவல் டு இப்போ அந்த ஸ்கொயர் உள்ளே எடுத்து வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ எம் ஸ்கொயர் வந்துடும், எம் ஸ்கொயர் டிவைட் பை என்பி. ஸோ இதுதான் நமக்கான ஃபார்மேட். சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கேட்டாலுமே நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ரூட்டும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள், என்ன கொடுத்துருக்காங்களோ அது பை 1 போட்டு பின்னமாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பெருக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான விடை கிடைக்கும் ரைட்.